சாண்டில்யன் எழுதிய கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 11 இன்பத்தில் துன்பம். அன்றைய இரவு நிகழ்ச்சியை பற்றிய மர்மத்தை தான் உடைக்க முயன்ற சில வினாடிக்குள் யாரோ நால்வரை பற்றிய புது மர்மம் ஒன்று முளைத்து விட்டதையும் அதையும் நினைத்து தன்னையும் நினைத்து அக்ஷயமுனை கோட்டை தலைவனும் அவன் புதல்வியும் பெரும் சங்கடமடைந்து தவிப்பதையும் கண்ட பல்லவன் அந்த கோட்டையின் நிலவரம் பலவித சிக்கல்களை உடையதென்பதையும் அத்தனை சிக்கல்களையும் உள்வயனங்களையும் புரிந்து கொள்ள புது மனிதன் எவனுக்கும் நாளாகும் என்பதையும் அறிந்து கொண்டான். அந்த சிக்கல்களில் மூழ்கி எழுந்து அந்த நகரத்தில் தனக்கொரு தனி ஸ்தானத்தையும் செல்வாக்கையும் ஸ்தாபித்து கொண்ட பின்பு கலிங்கத்தின் கடல் பலத்தை உடைக்கும் லட்சியத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது சில வருடங்களுக்கு நடவாத காரியம் என்பதையும் திண்ணமாக தெரிந்து கொண்டானாகையால் அந்த நகரத்தில் தன்னை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் மனிதர்களையும் மட்டும் கவனித்து களையெடுத்துவிட்டு தன் லட்சிய பாதையில் நடக்க வேண்டுமே ஒழிய எல்லா விவகாரங்களிலும் தான் தலையிடுவது வீண் தொல்லை என்ற முடிவுக்கும் வந்தான். தவிர தன்னை நேரடியாக பாதிக்கக்கூடிய எதிரிகளையோ நிகழ்ச்சிகளையோ சமாளிப்பதில் தாமதம் காட்டுவதும் தவறாகும் என்ற எண்ணமும் அவன் இதயத்தே எழுந்தது. ஆகவே அந்த சமயத்துக்கு அக்ஷயமுனை வரலாறு முற்றிலும் கவனம் செலுத்தாமல் அந்த நால்வர் வருகையால் தனக்கு ஆபத்து என்று மஞ்சள் அழகியும் அவள் தந்தையும் நினைத்தார்களோ அந்த நால்வரை பற்றி மட்டும் அந்த சமயத்தில் தெரிந்து கொண்டால் போதும் என்றும் அந்த நால்வரை சமாளித்து கொண்டு தன் பணியில் அடுத்த 2 நாட்களுக்குள் இறங்குவதை தான் செய்யக்கூடிய காரியம் என்பதையும் தீர்மானித்து கொண்ட இளைய பல்லவன் அந்த நால்வரை பற்றிய விவரங்களை மஞ்சள் அழகி கூற முற்பட்டதும் மிகுந்த கவனத்துடன் அவள் சொல்வதை கேட்கலானான். ஆனால் மஞ்சள் அழகி அந்த நால்வரை பற்றி மட்டும் பேச்சை துவங்கவில்லை. அந்த நால்வர் வருகையால் அவனுக்கு என்ன ஆபத்து என்பதையும் உடனடியாக எடுத்து சொல்லவில்லை. பெரியதொரு சரித்திரத்தையே சொல்ல ஆரம்பித்தாள். மலர் மடியில் விரல்கள் பின்னி கிடக்க, முடி இலைகள் சில முகத்தில் தவழ்ந்து விளையாட, கரி இமைகள் சற்றே விரிந்து மேலெழ, சமவெளி படர்ந்த தனது அழகிய விழிகளை இளைய பல்லவன் மீது உயர்த்திய மஞ்சள் அழகி, நீங்கள் கேட்டது சிறு கேள்விதான் வீரரே. இருப்பினும் அதற்கு தரக்கூடிய பதில் சிறிதல்ல. வெளியுலகம் அறியாத பல விஷயங்களை எடுத்து விவரித்தால்தான் அந்த அக்ஷயமுனையின் உண்மை சொரூபத்தை, இங்குள்ள மக்கள் கூட்டங்களின் விசித்திர அமைப்பை, இங்கு ஏற்படும் விபரீத நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதை சொன்னபோது அவள் கண்களில் இருந்த சங்கடத்தையும் குரலில் இருந்த சலனத்தையும் கவனித்த இளைய பல்லவன், ஒருவேளை அக்ஷயமுனையின் அபகீர்த்திகளை அவள் அளவுக்கு மீறி மதிப்பிடுகிறாளா, அபாயங்களை வரம்புக்கு மீறி வர்ணிக்க எண்ணுகிறாளா என்று எண்ணினான். ஆகையால் பலதரப்பட்ட மக்களும் கூட்டமும் போட்டியும் கொள்ளையும் பொறாமையும் அக்ஷயமுனைக்கு மட்டும் பிரத்யேகமானது அல்ல தேவி. இத்தகைய அபாய பிரதேசங்கள் உலகத்தில் பல இடங்களில் இருக்கின்றன என்று கூறினான் அவளை நோக்கி. அவன் எண்ணங்களை அவள் நொடி பொழுதில் புரிந்து கொண்டாள். உள்ள அபாயத்தை தான் மிகைப்படுத்தி கூறுவதாக அவன் நினைப்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி அறிந்து கொண்ட அவள் கேட்டாள், இத்தகைய அபாய பிரதேசங்கள் பல இடங்களில் இருக்கலாம். ஆனால் அங்குள்ள அரசாங்கங்கள் அந்த பிரதேசங்களை என்ன செய்ய பார்க்கின்றன என்று. அவள் எதற்காக அந்த கேள்வியை கேட்கிறாள் என்பது இளைய பல்லவனுக்கு புரியவில்லைதான். அவள் அனாவசியமாக பேச்சை வளர்ப்பதும் அவனுக்கு இஷ்டமில்லைதான். இருப்பினும் அவள் மனதை புண்படுத்த விரும்பாமல் பதில் சொன்னான். சீர்படுத்த பார்க்கின்றன, ஒழுக்கத்தையும் நீதியையும் நிலைநிறுத்த பார்க்கின்றன. அவள் கண்களில் வருத்தம் பெரிதும் விரிந்தது. பெருமூச்சு ஒன்று அவள் நாசியிலிருந்து கிளம்பியது. விளக்கி சொல்லுங்கள் என்று அவள் மீண்டும் கேட்டாள். அந்த துன்ப பெருமூச்சுக்கிடையே, கொள்ளைக்காரர்கள் குழுமியுள்ள இடங்கள் எந்த நாட்டிலும் உண்டு. அந்த இடங்களை அரசாங்கங்கள் சீர்படுத்துகின்றன. கொள்ளையரை அடக்கவும் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அளிக்கவும் பிராயத்தப்படுகின்றன
என்றான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகியின் அடுத்த வார்த்தைகள் மிக நிதானமாக வெளிவந்தன. இங்கு அதுதான் இல்லை என்றாள் அவள். என்ன சொல்கிறீர்கள் என்ற ஆச்சரியத்துடன் வினவினான் இளைய பல்லவன். அவள் நேரடியாக பதில் சொல்லவில்லை. ஸ்ரீவிஜயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை தொடுத்தாள். உலகத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள பேரரசுகளில் ஒன்று என்றான் இளைய பல்லவன். அதை தவிர என்று மறுபடியும் வினவினாள் அவள். பல தீவுகளை கொண்டதால் பெரும் நிலப்பரப்பு உடையது. அதையும் தவிர? அத்தனை தீவுகளிலும் தங்கம் கிடைப்பதால் சொர்ண பூமி என்று அழைக்கப்படுகிறது. உண்மை வீரரே, முற்றிலும் உண்மை. உலகத்தின் சகல நாடுகளிலும், ஏன் மனித வர்க்கம் முழுவதுமே தங்கத்துக்காகத்தான் பிராணனை விடுகின்றன அல்லவா? ஆம். அதனால்தான் தூரத்தில் மேல் திசையில் உள்ள யவனரும் அரபு நாட்டவரும் கூட இந்த நாட்டை நாடி வருகின்றார்கள். அப்படிதான் கேள்வி. கேள்வி மட்டுமல்ல, உண்மையும் அதுதான். இங்கு தங்கம் நிரம்ப கிடைக்கிறது. நிரம்ப என்றால் எத்தனை தெரியுமா? சொல்லுங்கள். இங்கு தங்கம் எடுக்க கனி எடுத்து பதனம் பண்ணி பிரிக்க வேண்டாம். இந்த நாட்டு மண்ணிலேயே தங்கம் கலந்திருக்கிறது. மண்ணை நீரில் போட்டால் மண் கரைந்து தங்கம் பிரிந்துவிடும். இதை கேட்ட இளைய பல்லவன் அசந்து போனான். அப்படியா என்று கேட்கவும் செய்தான், ஆச்சரியம் குரலில் தொனிக்க. அந்த ஆச்சரியத்தை அலட்சியம் செய்யாமலேயே அவள் சொன்னாள். வேண்டுமானால் நாளைக்கு நீங்களே சோதித்து பாருங்கள். சொர்ணபூமி கூட்டத்தின் முக்கிய நிலமான இந்த சொர்ணத்தீவின் மண் முழுவதும் தங்கமே. ஆகவே இங்குள்ள யாவருமே தங்கத்துக்காக போராட வேண்டிய அவசியமில்லை. தங்கத்துக்காக போராட வேண்டிய அவசியமில்லை என்றால் எதற்கும் போராட வேண்டிய அவசியமில்லை. தங்கத்தை கொடுத்தால் உலகத்தில் கிடைக்காத பொருள் ஏதுமில்லை. இருந்தும் பொன் கொழிக்கும் இந்த நாட்டில்தான் கிழக்கு திசையில் உள்ள பெரும் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலோர் இந்த அக்ஷய முனையிலும் இதற்கு பின்னால் உள்ள எரிமலை தொடரிலும் காடுகளிலும் இருக்கிறார்கள். பொன் தேவையே இல்லாத பொன் கொழிக்கும் இந்த பேரரசில் கொள்ளைக்காரர்கள் ஏன் வாழ்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். அவள் சொற்கள் இளைய பல்லவனுக்கு தீவிர சிந்தனையை அளித்தது. ஆம், ஏன் என்று யோசித்தான். இஷ்டப்பட்டால் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யாதிபதி இந்த அக்ஷய முனையை தன் படைபலத்தால் ஒரே நாளில் சீர்படுத்தி விடலாம். ஏன் அப்படி செய்யவில்லை என்று தன்னைத்தான் கேட்டுக்கொண்டான். விடையேதும் கிடைக்காததால் அவளை கேட்டான். ஏன் என்று. இங்குள்ள கொள்ளைக்காரர்கள் நாட்டுக்கு தேவையாயிருக்கிறார்கள் என்று நிதானமாகவும் ஓரளவு வெறுப்புடனும் பதில் சொன்னாள் மஞ்சள் அழகி. கொள்ளைக்காரர்கள் நாட்டுக்கு தேவையா? ஆச்சரியத்துடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. இல்லையில் ஸ்ரீவிஜயத்தின் மன்னர் இந்த அக்ஷய முனியை ஏன் அளிக்கவில்லை என்று அவள் பதில் கேள்வி கேட்டாள். காரணம் புரியாமல் விழித்தான் இளைய பல்லவன். மஞ்சள் அழகி மேலும் விவரித்தாள். ஸ்ரீவிஜயத்தின் மன்னர் இந்த அக்ஷய முனையிலும் அடுத்துள்ள பகுதிகளிலும் உள்ள கொள்ளை கூட்டங்களை அழிக்காதது மட்டுமல்ல, வளர்க்கவும் வளர்க்கிறார். அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வரும் பொன்னாசையால் அல்ல, பொருளாசையாலும் அல்ல என்ற அவள் சொற்களை இடைமறித்த இளைய பல்லவன், என்ன பொன்னாசையால் அல்லவா என்று வியப்புடன் கேட்டான். அல்ல. வேறெந்த ஆசையால்? மண்ணாசையால். மண்ணாசையாலா? ஆம், சொந்த நாட்டின் மீதுள்ள ஆசையால். அதற்கு கொள்ளைக்காரர்களை வளர்க்க வேண்டுமா? இந்த நாட்டுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் சோழ நாடுதானே? ஆம். உங்கள் நாடு இங்கிருந்து எத்தனை தூரம்? தொலை தூரம். அங்கிருந்து இங்கு வந்து உங்கள் மாமன்னர் ராஜேந்திர சோழதேவர் எத்தனை நகரங்களை அளித்தார், எத்தனை அரிய பொருட்களை கவர்ந்து சென்றார். படையெடுப்பின் விளைவு அது. எப்படியாவது இருக்கட்டும், நடந்தது அதுதானே? ஆம். காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். மஞ்சள் அழகி ஆசனத்தை விட்டு எழுந்து சாளரத்தை நோக்கி சென்று வெளியே எட்டி பார்த்துவிட்டு திரும்பினாள். பிறகு பெருமூச்சு விட்டு சொன்னாள்,
ஸ்ரீவிஜயத்துக்கென்று தனியான கடற்படை இல்லை. சோழ நாட்டிலிருந்து பெரும் கடற்படை கடாரத்தை அணுகும் முன்பு அதை தடை செய்ய இந்த சாம்ராஜ்யத்துக்கு தேவையான மரக்கலங்கள் இல்லை, மாலுமிகளும் இல்லை. இங்கிருப்பவர்கள் கொள்ளைக்காரர்கள்தான். ஆகவே ஸ்ரீவிஜய மன்னர்கள் அவர்களை ஆதரிக்க முற்பட்டார்கள். ஸ்ரீவிஜயத்தின் ஆதி குடிகள் தைரியசாலியான மாலுமிகள். அவர்களில் 2 இனத்தவர் உண்டு. ஒரு சாதியார் பதக்குகள் எனப்படுவார்கள். இன்னொரு வகுப்பு சூளுக்கள். முற்பட்டவர் நிலத்தில் கொள்ளையடிக்க வல்லவர், பிற்பட்டவர் கடற்கொள்ளையர்கள். இன்றும் இவர்கள் சொர்ண பூமியின் காடுகளிலும் காடுகளை அடுத்த கடலோரங்களிலும் வசித்து வருகிறார்கள். இந்த 2 இனத்தவரையும் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் இளைய பல்லவன். பதக் சாதியினர் மனிதர்களை சாப்பிடுவார்கள் என்றாள் மஞ்சள் அழகி குரலில் சற்றே நடுநடுங்க. மனிதர்களை சாப்பிடுவார்களா? ஆம், தங்களிடம் சிறைப்பட்டவர்களையும் வயதான உறவினர்களையும் தின்பார்கள். இன்னும் உலகத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவர்கள் தலைவர்களில் 2 இன்றிரவு நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள். அவர்களை நான் அவசியம் சந்திக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, சூளு கொள்ளை தலைவர் 2 வருகிறார்கள். அவர்கள் மனிதர்களை தின்பதில்லை. அவர்களிடம் சிறைப்படுபவர்களுக்கு ஏற்படும் அவதி மரணத்தினும் கொடியது. அப்படியா? ஆம். இரவு நிகழ்ச்சிக்கு வர பிடிவாதம் பிடித்தால் அவர்களையும் பார்க்கலாம். அவர்களது அடிமைகளின் நிலையையும் பார்க்கலாம். கூட வரும் அடிமைகளில் பாதி பேர் நாக்குகள் துண்டிக்கப்பட்டவர்கள், சிலர் ஒரு கண் இழந்தவர்கள், சிலருக்கு கை, கால், காது இவற்றில் ஏதாவது 1 2 இருக்காது. அந்த இடத்தின் அபாயத்தையும் சாதிகளின் பயங்கரத்தையும் அங்கு வரக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நன்றாக உணர்ந்து கொண்டான் இளைய பல்லவர். ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் அரசன் தனது நாட்டை பாதுகாக்க படைபலத்தை விருத்தி செய்யாமல் கொள்ளையரையும் பயங்கரமான ஆதி குடியையும் கொண்டு காரியத்தை நடத்தி வருவதை நினைத்து, இந்த நாகரீக உலகத்தில் இப்படியும் ஓர் அரசாங்கமா என்று எண்ணினான். அதுவும் புத்தபிரான் கொள்கையையும் மதத்தையும் பிரதானமாக உடைய ஸ்ரீவிஜயம் இப்படி மாறியது ஆச்சரியமாயிருந்தது அவனுக்கு. உலகத்தின் பூசல்களை ஒழிக்க வந்த அந்த உத்தமனை சில வினாடிகள் தியானித்தான் இளைய பல்லவன். வேறெதற்காக அல்லாவிட்டாலும் புத்தபிரான் கொள்கைகள் செழிக்கவும் ஸ்ரீவிஜயம் நாகரீக சாம்ராஜ்யமாக மாறவும் குணசாலியான குணவர்மன் அந்த அரியணையில் அமர வேண்டியது அவசியம் என்று தீர்மானித்தான். குணவர்மன் அரியணை போரில் மனித நாகரிகமும் பேரரசின் கடலாதிக்கமும் வாணிபமும் சகலமுமே கலந்திருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். குணவர்மன் அரியணை ஏறுவதானால் கலிங்கத்தின் கடலாதிக்கம் மட்டுமின்றி அக்ஷயமுனியின் கொள்ளையர் ஆதிக்கமும் அழிய வேண்டும் என்பதையும் நிர்ணயித்து கொண்ட அவன் கொள்ளையர் ஆதிக்கத்தை ஒழிப்பதில் தன்னை எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துகளை எண்ணி பார்த்தான். ஆபத்து அதிகம் என்பதை நினைக்க நினைக்க அவற்றை எதிர்நோக்க வேண்டும் என்ற ஆவல் இணைந்தது பயமறியாத அவன் உள்ளத்தில். ஆகவே மஞ்சள் அழகியை நோக்கி, தேவி, எப்படியும் இன்ற இரவு நிகழ்ச்சிக்கு வரத்தான் போகிறேன். நீங்கள் சொன்ன அந்த 4வரையும் சந்திக்க தீர்மானித்து விட்டேன். இரவு நிகழ்ச்சி என்றீர்களே, அது என்ன அத்தனை பயங்கரமானதா? அதையும் தான் சொல்லுங்கள் என்று கேட்டான். அவள் சொன்னாள். வியப்பின் வசப்பட்ட அவன், எங்கே மறுபடியும் சொல்லுங்கள் என்று கேட்டான். 2ஆம் முறையும் சொன்னாள் அவள். அந்த அறையே அதிரும்படியாக நகைத்தான் இளைய பல்லவன். இன்பத்தில் துன்பம், இன்பத்தில் துன்பம் என்று 2 முறை சொல்லி மீண்டும் மீண்டும் நகைத்தான் இளைய பல்லவன். நிதானத்தை குலைத்து இறைந்து நகைக்கும் அளவிற்கு அவனை தூண்டிவிடக்கூடிய அத்தனை விசித்திரமான பதிலை சொன்னாள் மஞ்சள் அழகி.